போட்டேன். அக்கா இப்ப வலிக்குதாக்கா? இல்லடா, டாக்டர் அம்மா ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணதுமே வலி எல்லாம் பறந்து போச்சு. யாரு டாக்டர் அம்மா? நீங்க தானே எனக்கு பேண்டேட் போட்டீங்க. அப்ப நீங்க தானே என் டாக்டர் அம்மா. ஓ, இனியா, இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அது ஒண்ணும் இல்ல, சும்மா பேசிட்டு இருந்தோம். சரி, சாப்பிட வாங்க. நீ போ. சாப்பிடலாமா? நீங்களும் சாப்பிட வாங்க. இல்ல பரவாயில்ல மேடம், நீங்க சாப்பிடுங்க, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். சரி வா. ஐயோ, முதல்ல இனியாக்கு சாப்பாடு எடுத்து போடுங்கங்க. பசியோட இருப்பாள குழந்தை. போதும் போதும் போதும். எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. நல்லா சாப்பிடணும் என்ன? ஏய், டாடி ஒரே ஒரு வாய் ஊட்டி விடட்டுமா உனக்கு? சரி. அது குட். இருமா, தண்ணி குடிங்க. இந்தாங்க தண்ணி குடிங்க. இப்போ ஓகேவாமா? பொறுமையா சாப்பிடுங்க. ஜெயந்தி, நீங்க அத்தை கூட போய் இருங்க. குழந்தைய நான் பாத்துக்கிறேன். இனியா, வா சாப்பிடலாம். இனியா, அப்பா ஆபீஸ் போயிட்டு வரேன். வரும்போது செல்லக்குட்டிக்கு சாக்லேட் வாங்கிட்டு வரேன். ஓகேவா? பாய். பை டாடி. வரேன். சரிங்க, பாய். வா இனியா. அக்கா சாப்பிடுங்க அக்கா. இல்ல வேணாண்டா, கையில அடிபட்டிருக்கு, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். உங்க கையில அடிபட்டிருந்தா என்ன? என் கை நல்லா தானே இருக்கு. நான் உங்களுக்கு கூட்டி விடுறேன், சாப்பிடுங்க. ஐயோ, இப்ப மாஸ்க கழட்டி யாராவது பாத்துட்டாங்கன்னா என்ன பண்றது? இல்லடா, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். போய் சொல்லாதீங்கக்கா, நான் உங்களுக்கு கூட்டி விடுறேன். நீங்க மாஸ்க் கழட்டு. மாஸ்க் கழட்டுங்க. நீங்களா? உங்களை பார்த்தா நல்லவங்க மாதிரி தெரியுது. ஆனா மறுபடியும் ஏன் வந்து தொல்லை பண்றீங்க? சத்தியமா உன்னை தொந்தரவு பண்ண வரலடா. நான் தான் உன் அம்மான்னு நான் புரிய வைக்க வந்திருக்கேன். தயவு செஞ்சு கொஞ்சம் புரிஞ்சுக்கோடா. வேண்டாம்க்கா, உங்க அம்மாக்கு தெரிஞ்சா ரொம்ப கோவப்படுவாங்க. அதனால நீங்க இங்க இருந்து போயிருங்க. கண்டிப்பா நான் போயிட வேண்டாம். ஆனா அதுக்கு முன்னாடி நீ எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணு. ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணா போயிருவீங்கல்ல? கண்டிப்பா போயிடுவேன். சரி, என்ன ஹெல்ப் பண்ணணும்? நான் தான் உங்களோட அம்மா. உங்க அப்பா சூர்யா ஒரு பிரச்சனையில இப்ப ஜெயில்ல இருக்காரு. அவரை ஒரு தடவை நீங்க வந்து நேர்ல வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு பழைய ஞாபகம்லாம் வரும். ஒரே ஒரு தடவை எனக்காக நீ சூர்யாவை வந்து பார்க்கணும். அவரை பார்த்துட்டு உனக்கு ஞாபகம் வரலன்னா அதுக்கப்புறம் நான் கண்டிப்பா உன்னை தொந்தரவு பண்ணவே மாட்டேன்.
ப்ளீஸ்டா, இந்த ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணு, அது போதும். சரி, நீங்க சொல்ற மாதிரி நான் உங்க கூட வரேன். ஆனா எப்படி முடியும், அம்மா இருக்காங்களே. நான் ஒரு ஐடியா சொல்றேன். நீங்க அம்மா கிட்ட போய் தூங்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு வந்துருங்க. கதவை மூடிட்டு பின்பக்கமா நம்ம 2 பேரும் தெரியாம போயிட்டு 1 மணி நேரத்துல போயிட்டு திரும்ப வந்துடலாம். சரி, அப்படியே பண்ணலாம். இருங்க, நான் போய் அம்மாட்ட சொல்லிட்டு சொல்லிட்டு வா. அம்மா. என்னம்மா? நான் தூங்க போறேன். சரி, போய் தூங்கு. அம்மா உள்ள போயிட்டாங்க. நம்ம போலாமா? வா.